கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரெயர் 12:1. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அதாவது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி பார்க்க கடவோம். அதாவது பிரச்சனையில நம்ம பிரச்சனையை பார்க்காம எதை பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தான் என்ன இருக்குது? வாழ்வு இருக்கிறது, வழி இருக்கிறது, நமக்கான விடுதலை, மீட்பு இருக்கு. நம்ம பிரச்சனையே பார்த்து கொண்டு இருக்கும் வரை அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. இததான் ரொம்ப அழகாக ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி கொடுத்தார். தேவனை விசுவாசித்துதான் அவர் நீ வான் சொன்ன உடனேயே எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊரிலிருந்து வருகிறார். அவரை நம்பிதான் வருகிறார். யாரும் அந்த மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஆனாலும் அவருடைய சிந்தனையில என்ன இருக்குது? எலியேசரா இருக்குமா, இஸ்மவேலா இருக்குமா, என்னோட சந்ததி இவர்கள் மூலம் பெருகுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆபிரகாமுக்கு இருக்கு. தேவன் என்ன செய்கிறார்? அவரை வெளியே அழைத்து, நீ இந்த நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ணி பாரு. இந்த பூமியின் தூளை ஒன்னால எண்ண முடியுமா? எண்ணு. இது போல் உன்னுடைய கர்ப்ப பிறப்பு இருக்கும். அது எலியேசரும் இல்லை, அது இஸ்மவேலும் இல்லை. அங்கு தன்னுடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறார். நீ எலியேசர் என்ன செய்யாத? பார்க்காத. இஸ்மவேல் என்ன செய்யாத? பார்க்காத. உன்னுடைய பலவீனத்தை பார்க்காதே, என் வார்த்தையை பார். வானத்து நட்சத்திரத்தை பார், பூமியின் தூளை பார். ஏனென்றால் அவர் காலத்துல வேதம் கிடையாது. அவருக்கு வார்த்தையை தரிசனமாக கொடுக்கிறார். ஆபிரகாம் என்ன செஞ்சாராம் தெரியுமா? வாசிக்கலாம். ரோமர் 4:19, 20, 21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 100 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய பலவீனத்தை அவர் சிந்தனைக்கு அங்க என்ன செய்யல? கொண்டு போகல. அதை பார்க்கிறார், ஆனா அந்த எண்ணத்தை தன் சிந்தனையில் அவர் என்ன செய்யல? அனுமதிக்கவில்லை. தேவன் சொல்லிக் கொடுத்ததை அவர் எளிதாக கற்றுக்கொண்டாருங்க. அதை பிடித்து கொண்டார். எலியேசர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த எலியேசர்ங்கிற கற்பனையையோ அந்த பலவீனத்தையோ தன் சிந்தனைக்கு அவர் என்ன செய்யல? கொண்டு போகல. அவர் அந்த பலவீனத்தை பார்க்கிறார். அவர் மனைவியின் பலவீனத்தை பார்க்கிறார், தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். அந்த எண்ணங்கள் அவருக்கு வருகிறது. ஆனால் அந்த எண்ணங்களை தன் சிந்தனைகளில் அவர் அனுமதிக்காமல், அதை எண்ணாமல், டு நாட் கன்சிடர் அப்படின்னு இருக்கும், அதை கருதவில்லையா. தன் சிந்தனைக்கு அந்த எண்ணத்தை அவர் என்ன செய்யல? கொண்டு போகவில்லை. அதற்கு பதில் அவர் என்ன செஞ்சாரா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். விசுவாசிகளின் தகப்பன் பிரச்சனைய சிந்தனைக்கு கொண்டு போகாம பிரச்சனைக்கு மத்தியில அவர் வார்த்தையை அவர் சிந்தனையில வைத்து தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவர் விசுவாசத்தில் பலப்பட்டார் என்றால் நாம பிரச்சனையை மகிமைப்படுத்தி எப்படி விசுவாசத்துல பலப்பட முடியும்? நான் சொல்றது புரியுதா? அவர் என்ன செய்யலையா? பிரச்சனையங்க மகிமைப்படுத்தல, அதை அவர் ஆராய்ந்து பார்க்கவில்லை.
அதை தன் சிந்தனைகள்ல இருக்க அனுமதி கொடுக்கவில்லை. பிரச்சனையை இங்க அனுமதி கொடுக்கிறோமா, அவருடைய வார்த்தையை அனுமதி கொடுக்கிறோமா? யாரு தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருக்கிறோம்? நாம தான் இருக்கிறோம். உங்களுக்கு பதில் தேவன் இந்த பிரச்சனையை கொஞ்ச நேரம் நீ தியானி, இல்லை என் வார்த்தையை தியானி சொல்லி அதை தீர்மானிக்கிற இடம் தேவனுடைய இடம் அல்ல. யாருடைய இடம்? நம்முடைய இடம்தான். ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார் அப்படின்னா நாம எப்படி பிரச்சனையை மகிமைப்படுத்தி வல்லவராக முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம சூழ்நிலைகளுக்கு மத்தியில எவ்வளவு நேரம் நான் பிரச்சனைகளை சிந்தனையில் வைத்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தைகள், அந்த சூழ்நிலையில அவர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர் வார்த்தை நம்மை குறித்தும் நம் சூழ்நிலைகளை குறித்தும் நம் சரீரத்தை குறித்தும் என்ன சொல்லுகிறது, அத சிந்தனையில வைக்கும் பொழுதுதான் அங்க என்ன வருமா? விசுவாசம் வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோயை குறிச்சு அந்த பலவீன சிந்தனைகளின் மத்தியில கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அவர் என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். லாசருவை அவருடைய கல்லறைக்கு முன்பாக நின்று லாசருவே எழுந்துவான்னு சொல்றாரு. மரித்து 4 நாள் ஆயிற்று. 4 நாள்ல அந்த சரீரமும் அந்த எலும்பும் எப்படி இருந்திருக்கும்? ஒன்று விடுபட ஆரம்பித்திருக்கும் இல்லையா? இந்த லாசருவே எழுந்துவான்னு சொன்ன உடனே லாசரு அந்த துணி சுற்றப்பட்ட நிலைமையிலே என்ன செஞ்சிட்டாரு? எழுந்து வருகிறார். அப்போ அந்த எலும்பும் அந்த மனித சதையும் விடுபட்ட அந்த இடம் என்ன ஆயிருக்கோங்க? அது ஒன்று சேர்ந்த பிறகுதான் அவரால் எழுந்திருக்க முடியும் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சிந்தனையில வைக்கும் போது இந்த வல்லமையை உங்க சிந்தனைக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்க. அங்க விடுபட்ட அந்த சதையும் எலும்பும் ஒட்டும் போது நம்ம சரீரத்தில் உள்ள பலவீனத்தை சரி செய்ய அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீ 12 வருஷம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டும் தேவனுடைய வல்லமையினால் அங்க என்ன செய்யறாங்க? சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. இந்த வல்லமையை நீங்க உங்க சிந்தனையில வைத்து அதே வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் எனக்கு சிலுவையில் சுகத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமை என் சரீரத்தை உயிர்ப்பிக்க போதுமானதாக இருக்கிறது, அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல துதிக்கும் பொழுது உங்க விசுவாசம் அந்த இடத்துல என்ன செய்யுமா? பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.